அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜெபத்துக்கு கலந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னன்னு சொன்னால், நீதிமொழிகள் எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை ஆண்டுடைய கிருபையினால தியானிக்கலான்னு நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 5:6 நீங்கள் வாசிக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, சுய புத்திரமே சாராமல் உன் முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், கர்த்தரில் நம்பிக்கை இருக்கணும். நம்ம சுய புத்தினா என்ன அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, சுய புத்திரன் நம்ம இஷ்டப்படி செய்கிறது, யாருக்குமே எந்த ஆலோசனையுமே கேட்காதபடி நம்முடைய மனசில் இந்த மனசு மாமிசமும் எதை சொல்கிறதோ அதை நம்ம இஷ்டப்படி நம்ம செய்துக்கிட்டே போகிறதுக்கு தான் பேர் சுய புத்தி. அந்த சுய புத்தி நம்ம சொந்த எண்ணம், சொந்த இது எல்லாமே நம்ம சொந்தத்திலே நம்ம யாருடைய ஆலோசனை இல்லாமல் யாருடைய கிட்டே ஆலோசனை கேட்காம நம்ம செய்கிறது தான் பேர் சுய புத்தி. இந்த சுய புத்தி மேலே சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ ஏன் நம்ம கர்த்தரிடத்தில் அப்படியே நம்பிக்கை இருக்கணும், ஏன் சுய புத்தியில் மேலே சாரக்கூடாது அப்படி நம்ம பார்ப்போன்னா, நீங்கள் யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்கு, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளிய பார்க்க இருளை விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவரே, இந்த சுயபத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒளி தேவத்திலிருந்து வந்திருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இருளை இது அதிகமாக விரும்புகிறாங்கன்னா, இருள்னா என்ன, ஒளின்னா என்ன அப்படிங்கிறத நீ புரிஞ்சுருக்கணும். ஒளினா ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம கரெக்டாக இருப்பது, ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிவது, ஆண்டவர் சொல்கிற வசனத்துக்கு கட்டளையின்படி நடப்பது, இதுதான் ஒளியை விரும்புகிறோம். ஒளினா ஆண்டவரை குறிக்கும். உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளின்னு பார்க்குறோம். இங்கே என்ன சொல்லலாம், ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறாங்க. அதனால தான் சுயபத்தில் சார்றவங்களாம் எதை விரும்புகிறாங்க, இருளை விரும்புகிறாங்க. இருள்னா எதை குறிக்கனா, சாத்தானுடைய கிரியையில தான் அந்த இருள் என்ன குறிக்கும். இன்னைக்கு நம்ம சுயபத்தில் சார்ந்தோம்னா நம்ம என்ன செய்யணும், சாத்தானுடைய கிரியையில் தான் நம்மகிட்ட என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றிலுமே முன்மாதிரியாக இந்த உலகத்தில் நம்ம நடந்து ஜீவித்து அவரை பின்பற்றும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும். ஆண்டவர் கூட நினச்சிருக்காரு, வானத்தை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவர், சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவன் கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் சுயமாக ஒன்றுமே செய்யலை, என் தேவனுக்கு சித்தமானதான் நான் செய்கிறேன், என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த யோவான் எழுதின சுவிசேஷம், அதே சுவிசேஷத்தில் தான் நீங்கள் பார்க்கும்போது அந்த 30ஆம் வசனத்தை பாருங்க, நான் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் செய்யாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நான் என் சுயமா என்ன செய்யலை, ஒன்றுமே செய்கிறதில்லை, என் சித்தத்தின்படி நான் எதுவுமே செய்யறதில்லை, என் பிதாவின் சித்தம் ஏதோ அதைத்தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே சுயமா நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கும்போது அவரை பின்பற்றுதல்னா எப்படி சுயபுத்திர மேலே சார முடியும்? சுயபுத்தில நம்ம என்ன சொல்லக்கூடாது, சாரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தான் நம்ம ரோல் மாடல், ஆண்டவரை தான் நம்ம பின்பற்றணும். அதே மாதிரி அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8:42 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சுயமா என்ன செய்யலை, அந்த வசனத்தை நீங்கள் பின்பகுதியை வாசிப்பத்திருங்க. நான் ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமா வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார்.
நான் இங்கே நினச்சா நான் சுயமாக ஒன்றும் செய்யலை, என் பிதாவுக்கு சித்தமாக செய்கிறேன் அப்படிங்கிறார். இங்கே நினச்சா தேவனிடத்துல தான் வந்திருக்கேன், நான் சுயமாக வரல அப்படிங்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ அவர் சுயமாக ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், வேதத்திலிருந்து தியானிக்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா அதுலேயும் ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு, நான் சுயமாக எதுவுமே நினைச்சதில்லை செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லி அதுலேயும் பார்ப்போம். நான் சுயமாக பேசவில்லை, நான் சுயமாக பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்ன அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் என்ன செய்யல, சுயமா ஒண்ணுமே பேசல, நான் பேச வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத என்னை அனுப்பின பிதா தான் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அந்த பிதா என்ன கட்டளையிட்டு இருக்காரோ அதைத்தான் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம சுயமா அவரு பேசல, சுயமா வரல, சுயமா செய்யறது இல்லை, சுயமா எதையுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லி என் தேவனுக்கு சித்தமானதை தான் செய்கிறேன், என் தேவன் தான் என்னை அனுப்பிடுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுயமா எதையுமே நான் செய்யலைன்னு சொன்னது. அவருடைய பிள்ளைகளாக நம்ம, அவருக்கு மனவாட்டியா போகிற நம்மளை ரட்சித்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாவத்தை கழுவி நம்ம பரிசுத்தமாக்கி அவருக்கென்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எப்படி நம்ம சுய புத்தியில சேர முடியும்? ஒரு நாள் அவருக்கு நம்ம மனவாட்டியா அந்த சபைகள் எல்லாம் போக போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மணவாளனுக்கு மனவாட்டி என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொந்த மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம அவருக்கு மனவாட்டியா போகணும்னா கண்டிப்பா அவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து ஆகணும். அவர் சித்தத்தின்படி தான் நம்ம நடக்க முடியும். நமக்கு எல்லாத்தையும் உலகத்தார் நடக்கிறது போல நம்ம நடக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருக்காக வாழ்றோம், அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம சுய புத்தி மேல சாராம ஆண்டவரையே சார்ந்து முழு இருதயத்தோடும் அவரை நம்ம வழிகள் எல்லாம் நம்பிக்கை இருந்து நம்மளோட வழிகள் எல்லாம் அவர் நினைக்கணும். அப்போ நம்மளோட பாதைகள் அவர் என்ன செய்வாரு, செவ்வாய்ப்படுத்துவாரு அப்படின்னு பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் என்ன சொல்லலாம், ஆதியாகமத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு புருஷரை பற்றி நம்ம பார்க்கிறோம். லோத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆபிரகாம் ஆண்டவர் ஊர் கல்தேயர் தேசத்துல இருந்து நான் அழைக்கிற தேசத்துக்கு நீ வாங்கி கூட்டிட்டு வரும்போது அந்த ஆபிரகாம் தன்னோட யாரை கூட்டிட்டு வந்தாரு, லோத்தையும் கூட்டிட்டு வந்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்து வந்து இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தங்கி அவங்க ஆடு மாடுகள் எல்லாம் அவங்களுக்கு மிருக ஜீவன் எல்லாம் ரொம்ப பெருக்கமானதுனால இவங்க 2 மந்த மேய்ப்பர்களுக்கும் இடையில இருந்துச்சு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்தோடனே ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அதனால நம்ம என்ன பிரிந்து வாழ்வோம். நீ என்ன கிழக்க போனேன்னா நான் நீ கிழக்க போனா மேற்க போறேன், நீ தெற்க போனேன்னா வடக்க போறேன், உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போ, அது மீதி உள்ள இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி லோத்திட்ட சொல்லும்போது லோத்து பார்த்தாரு. அவர் கண்ணெடுத்து பார்க்கும்போது சோதம் குமாரா வந்து ரொம்ப நீர்வளம் பொருந்தியதாக செழிப்பாக ரொம்ப பார்க்க அருமையாக இருந்ததுனால அவர் சோதம் குமாரத்தை தேர்ந்தெடுத்தாரு லோத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு லோத் அதே மாதிரி தேர்ந்தெடுத்து சோதம் குமாரத்துக்கு எதிர்த்தாப்புல முதல்ல தன்னுடைய கூடாரத்தை போட்டாரு. கூடாரத்தை போட்டுட்டு என்ன செய்தாருன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோதம் குமாரத்துள்ள எல்லா சிற்றின்பங்களும் அவரை உள்ள இழுத்து கடைசியில சோதம் குமாரத்துக்குள்ளே போயிட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படிதான் பாவத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருந்தா கொஞ்சமா இழுத்து அந்த பாவங்களை ஃபுல்லா உள்ளே தள்ளிரும். டிவியில என்ன பார்க்கறது பாவம் இல்லை, டிவியில இது என்ன செய்றாங்க, கொஞ்ச நேரம் தானே நேரம் போக்கு பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பீங்கன்னா முதல்ல 5 நிமிஷம் பார்ப்பீங்க, அப்புறம் 10 நிமிஷம் ஆயிரும், அது 20 நிமிஷம் ஆயிரும். அப்படி மாறி அந்த டிவிக்குள்ளேயே நீங்க போய் பாவத்துக்குள்ள நீங்க விழுந்துருவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி லோத்து என்ன செய்தான், சோதம் குமாரத்துக்கு போயிட்டான். சோதம் குமாரம் உள்ள போனோடனே அது வந்து மிகவும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணமா இருந்தது. ஆண்டவர் சொல்லும் போது சோதம் குமாரே பாவம் என் சன்னிதானத்துல வந்து எட்டிட்டு, அதனால நான் என்ன செய்ய போறேன், சோதம் குமார பட்டத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நீர் நீதிமானோட துன்மார்க்கனோட நீதிமான அழிப்பதுக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவர் 50 நீதிமான் அழிப்பீரோ, நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு கேட்டா
10 நீதிமான்கள் இருந்தா கூட அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோதோமுரை பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவ தூதர்கள் கடந்து வந்திருக்காங்க. லோத்திட்ட போய் சொல்றாங்க, லோத்து நான் நினைச்சேன் இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், நீ என்ன செய்து உனக்கு வேண்டியவங்களெல்லாம் கூட்டிட்டு இந்த பட்டணத்திலிருந்து வெளியில போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது அவர் தாமதிச்சுட்டே இருக்கிறாரு. நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, நிறைய ஜாமான் இருக்கு, எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு போக அப்படின்னு சொல்லி தாமதிக்கும் போது தேவ தூதர்கள் லோத்துடைய கையை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்தாரு, அவரை அழைத்து வெளியில கொண்டு விட்டுட்டாங்க. அருமையான தேவனுடைய விட்டுட்டு சொல்றாங்க, பின்னிட்டு பாராத, இந்த சமபூமியை எங்க நில்லாத, நீ ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஜீவன் தப்ப எங்க ஓடிப்பேரு, நீ மலைக்கு ஓடிப்பேரு அப்படின்னு சொல்லும்போது இந்த லோத் என்ன சொல்றாரு, ஆண்டவர் மலைக்கு ஓட சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் மலைக்கு போனா தீங்கினே தொடர்ந்துரும், அதனால நான் மறைத்து போயிடுவேன், இந்த பக்கத்துல இருக்க ஒரு சோவாங்கிற பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள நான் போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அருமையான அநேக பிள்ளைகள் அப்படிதான். ஆண்டவர் உடனே செய்ய சொல்லுவாரு, இல்ல ஆண்டவரே அது நல்லா இராது, ஆண்டவரே நான் இதை செய்யறேன். ஆண்டவருக்கு நம்ம படைச்ச தேவனுக்கு எது நல்லது எது கெட்டது, நீ எங்க போனா நல்லா இருப்ப, எங்க போனா அவன் வாழ்க்கை செழிப்பா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவரு நீங்க சொல்லும் போது அவருக்கு நீங்க புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இங்க போறேன்னு சொல்லவே தேவையில்லை. கர்த்தருக்கு எல்லாமே அறிந்தவர் மக்களை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நீ மலைக்கு ஓடிப்போ அப்படிங்கிறாரு. இவர் அப்படி இல்லை, ஆண்டவரே நாங்க நினைச்சேன்னா நான் நினைச்சிருவேன், மறுத்து போயிருவேன், தீங்கு என்னை தொடர்ந்துடும், அதனால நான் மறுத்து போயிடுவேன், பக்கத்துல இருக்க இந்த சோவாருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை அங்க போய் என்ன செய்தாரு தெரியுமா, அவர் அங்க போனதுனால அவரோட 2 பிள்ளை மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணம் ஆயிடுச்சா. அதனால எப்படி உப்புத்தூணம் ஆனானே உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தை ஆண்டவர் பின்னிட்டு பாராத, இந்த ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமூகத்துல எங்க நிக்காத அப்படிங்கிற அவர் நிக்கிறா, அப்புறம் பின்னிட்டு பார்க்கிறா, உப்புத்தூணம் மாறிட்டா. அவனும் கீழ்ப்படியல, இவளும் கீழ்ப்படியல, 2 பேரும் சுய புத்தியில தான் கிளம்ப பார்த்தா உப்புத்தூணம் ஆயிட்டா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் பின்னிட்டு பாராத அப்படின்னு சொல்ல காரியத்தை நீங்க பின்னிட்டு பார்ப்பேனா மனைவி நீங்க நினைச்சுடுங்க, ஆண்டவர் இதை பார்க்காத, இந்த பாவத்தை பின்னிட்டு பார்க்கறாரு, பெரிய பாவம் நிறைந்த பட்டணம், அதை அழியுது, அதை நீ பார்க்காத அப்படின்னு சொல்ல பின்னிட்டு பார்த்தா உப்புத்தூணம் ஆனால் பாவத்தை பின்னிட்டு பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் பார்க்காதங்கிறத பார்ப்பீங்கன்னா, இன்னைக்கு நம்மளும் சொல்லு அதே மாதிரி அதாவது லோத்தி மனைவியை நீங்க நினைத்து கொள்ள வேண்டிய கர்த்தர் நமக்கு திருஷ்டாந்தமாய் இந்த பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு. அருமையான அதே மாதிரி லோத் என்னச்சுதான், ஆண்டவரே போர்ச்சனை எடுத்து போகாம இன்னொரு இடத்துக்கு நான் போனேன், சுய புத்திர ஒரு இடத்துக்கு போனான். அங்க போய் அவன் 2 சந்ததிகள் அவனால உருவாயிடுச்சு. அருமையான தேவனுடைய 2 பிள்ளைகளும் 2 சந்ததி உருவாகுனாங்க. அந்த 2 சந்ததிகளும் மோவாபியரும் அம்மோனியர் 2 பேர் பெற்றாங்க. மோவாபியருக்கும் அம்மோனியர்களுக்கும் அவங்க என்ன செய்தாங்க, தலைவராக வந்தாங்க. அந்த 2 சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி ஆண்டு சொல்லுகிறாரு. மோவாபியரும் அம்மோனியரும் என்ன செய்ய முடியாது, சபைக்கு உட்படலாகாது. எத்தனாம் தலைமுறையில 10ஆம் தலைமுறை உட்படாது. அதுக்கப்புறம் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, மோவாபியரும் அம்மோனியரும் நினைச்சது 10ஆம் தலைமுறையில என்றைக்கு சபைக்கு உட்படலாகாது. சபைக்கே உட்படலாகாத ஒரு சந்ததி உலகத்துல உருவாதுக்கு காரணமா இருந்தது லோத்துடைய சுய புத்தி. அவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி மலைக்கு போயிருந்தானா அங்க அவனுக்கு எல்லாவித ஆசீர்வாதமும் அவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையும் ஆண்டவர் அங்க வச்சிருந்தாரு. அவன் அதை விட்டுட்டு இங்க போனான். இங்க போய் சபிக்கப்பட்ட சந்ததிகளை ஆண்டவர் ஒரு உலகத்தை உருவாதுக்கு காரணமாயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்க தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் இதே மாதிரி சுய புத்தியில சார்ந்து செய்வீங்கன்னா நம்மளோட சந்ததி ஆசிரமமான சந்ததியாய் வாழ முடியாது. நம்ம சந்ததிக்கு நம்ம சாபத்தை தேடுறோன்னு அர்த்தம். அதனால நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமா வாழணும். பூமியில நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்முடைய சுயபத்தில நம்ம சாராம கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் எங்க போச்சுறோ அங்க போகணும். அவர் போகாத இடங்கள் எடுத்து நம்ம போகாதபடி நம்ம இருப்போமானா நிச்சயமாகவே நம்ம சந்ததிகளை ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆசீர்வதித்தது ஒரு ஆசீர்வாதமான சந்ததி அது என்ன செய்ய மாற்றப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இன்னைக்கு இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், நீங்க சுய புத்தி சார்வீங்கன்னா யாருக்காக கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கானே தெரியல. யாரோ ஒருத்தர் நீங்க இருக்கீங்க. ஆண்டோட வார்த்தை ஒருமான வெறுமையா திரும்புவதில்லை. அது ஆண்டவர் எந்த நோக்கத்துக்கு அதை அனுப்புறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தான் அது திரும்பி வரும். யார் சுயபத்தில் இருந்தாலும் சரி, அது இன்னைக்கு உங்க சுயபத்தியை நீங்க விட்டுட்டு முழு இருதயத்தோடு கர்த்தர்
கர்த்தருடைய நம்பிக்கை இருங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களோட பாதைகளை செவ்வையாக்குவாரு. ஆண்டவராய கர்த்தர் எங்க போனாலும் ஆண்டவர் நினைச்சுக்கிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு இதை நம்ம சம்பவத்தை இதே ஆதியாகமம் 15 அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம 15 அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விட்டு சொல்றாரு, நேரில் சொல்றாரு பாருங்க, முகமுகமா பேசுறாரு. ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், கேடகமும் மகாபரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு அவன் சொல்றான், சரின்னு சொல்லாம, கர்த்தராய் ஆண்டவரே அடியருக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்தூரனாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். ஆண்டவர் உனக்கு நான் கேடமா இருக்கேன், மகாபரிய பலனா இருக்கேன். ஆண்டவர் கேடம் மகாபரிய பலனமா இருந்தா வேண என்ன அவசியம், ஒண்ணுமே அவசியம் இல்லை. ஆனா இவன் வந்து கேட்கறது, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவன் சொல்லிடுறாரு. அப்புறம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். எனக்கு நீங்க புத்திரபாக்கியம் தரல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் முறையிடும் போது ஆண்டவர் என்ன சொல்லாரு, வெளியில வெளியில வாடி கூட்டிட்டு வந்து வானத்தை அண்ணத்து பாரு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீ பாரு, இதெல்லாம் உன்னால எண்ண முடியுமா, எண்ண முடியும்னா எண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை எண்ண முடியாதுல்ல, இதே மாதிரி உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை இதே மாதிரி எண்ண முடியாத அளவு உன் சந்ததிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நிறைக்கும் போது இந்த கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, 75வது வயசுல ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை கிடைக்குது. ஆனா கொஞ்ச நாள் பார்த்தோன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லை, அதுவரை ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், வாக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இந்த சாராளுங்கிறவ என்ன செய்தான்னு சொன்னா, அவங்க வீட்டுல ஏத்து தேசத்துல ஒரு ஆகாரங்கிற அடிமை பண்ண இருந்தா, அந்த அடிப்பை பண்ண கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு நீ இதை மர்மநாட்டி வச்சுக்கோ, ஏன்னா நமக்கு ஆண்டவர் பிள்ளை தரல, அதனால இவளை நீ மனைவியா வைத்துட்டு இவள மூலம் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு துர்பதேசத்தை இந்த ஆபிரகாமுக்கு மனைவி கொடுக்கிறா. வீணான ஒரு ஆலோசனை கொடுக்கிறா. அருமையான தேவனுடைய பிள்ளை அநேக மனைவிமார்களும் கூட அப்படிதான் கடவுளுக்கு துராலோசனை கொடுக்கிற மனைவிமார் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் துராலோசனை கொடுத்தாலும் மனைவியுடைய வார்த்தை கேட்கணும். அருமையான கிறிஸ்தவர்களை நான் சொல்றேன், மனைவியுடைய வார்த்தை கேளுங்க, அந்த வார்த்தை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே மனைவி இப்படி சொல்றா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு 2வது ஆண்டவர்கிட்ட நீங்க ஆலோசனை செய்து ஆண்டவர் ஓகே பண்ண மட்டும் அதை செய்யுங்க. செய்யலாட்டா மனைவிகள் சொல்ற வார்த்தைகள் சில நேரம் இப்படிப்பட்ட ஆண்டவர் தீதான காரியத்தை சொல்லிடுவாங்க. அதனால நீங்க மனைவிகள் கேட்ட வார்த்தை கேட்டால் கூட அந்த வார்த்தை கர்த்தருடைய சமத்துல வைத்து நீங்க விசாரிக்க வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த என்ன ஆபிரகாம் விசாரிக்கவே இல்லை பாருங்க. இவ்வளவு பெரிய ஆண்டவர் நேரில் சொல்லியிருக்கிறாரு. லோத்தை அடிக்கும் போது ஆண்டவரே 50 நிமிடம் இருந்தா அடிப்பீரோ, 30 நிமிடம் இருந்தா அடிப்பீரோன்னு அப்படி கேட்டவரு, இங்க இவ ஒரு ஆலோசனை கொடுத்த உடனே சாரால் ஒரு ஆலோசனை கொடுத்தனா ஆலோசனை அப்படியே கேட்டு 2 பேரும் சுயபத்துல சார்ந்து இந்த ஆகார மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால விளைந்த விளைவுகள் என்னதுன்னா ஆகார் கற்பவதி ஆயிட்டா. கற்பவதி ஆனதுனால அவள் தன் நாச்சாரை அற்பமாக எண்ணினாள். அருமையான அவள் செய்த பாவத்தினால அவளை என்ன செய்த, அவள் அற்பமா எண்ணுறா. எனக்கு தான் குழந்தை இருக்கு, நான் தான் பெருசு, நீ எல்லாம் இந்த வீட்டில் இதோட உன்னையோட நான் மேல்ஸ்தானத்துக்கு வந்துட்டேன், உனக்கு குழந்தை இல்லை, அவருடைய மனைவி உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு தான் குழந்தை இருக்குன்னு அவளை அற்பமா எண்ணுறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாராள் அருமையான ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்த ஒரு குடும்பம். அவங்கள போய் ஒரு ஆகாரங்கிற அடிமை பண்ணு அற்பமா என்னன்னா காரணம் சாராளுடைய சுயபுத்தி. நம்முடைய சுயபுத்தியோட நம்மளும் சார்ந்தனா இப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யணும், அடுத்தவங்கள அடிமை பண்ணால, அதாவது நமக்கு ஈக்குவலான மனுஷர்கள் அடிமையாது அற்பமா என்ன கூட நமக்கு தெரியாது. ஒரு அடிமை பண்ணு, வீட்டில் வேலை செய்த ஒரு அடிமை பண்ணு அற்பமா என்னக்கு காரணமா இருந்தது சுயபுத்தி தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படி சுயபுத்தி மேல சார்வோம்.
பண்ணுவோம்னா நிச்சயமா என்ன செய்வோம், நம்மளையும் ஆண்டவர் அற்பமாக தான் என்ன செய்வாங்க, எண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால எந்த காரியத்தினாலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம ஆண்டவர்கிட்டே நீங்க சார்ந்திருக்காம நீங்க சுயபுத்தில சாரக்கூடாதுங்கிறது இந்த வசனங்களோ இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவங்களுக்கு வந்த விளைவுகளை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம்னா, கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரம் நோக்கி சொல்றாரு, நீ கற்போதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படிங்கிறாரு. நீ என்ன செய்றாரு, அங்கலாய்ப்பெல்லாம் கேட்டார், நீ கற்பதியா இருக்கிறா, ஒரு குமாரனை பெறுவா, ஆனா அவனுக்கு இஸ்மவேல் பேரிடுன்ற அடுத்த வசனத்தை சொல்றாரு. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படி இருப்பான், துஷ்ட மனுஷனாக இருப்பான், எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமா இருக்கும், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு துஷ்ட சந்ததி இந்த பூமியில உருவாதுக்கு காரணமா இருந்தது ஒரு சுய புத்தி, சாராளுடைய சுய புத்தி. அவ சுய புத்தியில அவ சொல்லும் போது இந்த ஆபிரகாம் கொஞ்சம் கூட ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்காம அப்படியே சுயபுத்தில சார்ந்து 2 பேரும் சார்ந்து போனதுனால ஒரு துஷ்ட சந்ததி இந்த உலகத்துல உருவாவதுக்கு அவங்க காரணமா இருந்தாங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இந்த வேதத்துல இருந்து நம்ம கற்றுக்கிடுறோம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க பார்ப்பீங்கன்னா 2 பேரும் சுயபுத்தில சார்ந்து அவங்க சபிக்கப்பட்ட சந்ததி அவங்க பெற்றெடுக்கிறதுக்கு சுயபுத்தி காரணமா இருந்தது. இங்க பார்க்கும்போது ஒரு துஷ்ட மனுஷன் இந்த உலகத்துல உருவாகிறதுக்கு அந்த சுயபுத்தி காரணமா இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை தியானிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இதை நீங்க தியானிக்கும் போதாது இன்னைக்கு ஆண்டோட சமத்துல உங்க ஒப்புவீங்க. ஆண்டவரே, நான் எதை எடுத்தாலும் என்னுடைய உம்முடைய ஆண்டுகிட்ட ஆலோசனை கேட்டு உம்முடைய ஞானத்தை கேட்டு அப்படிதான் நான் செய்வேன். இனிமேல் நான் என் சுயபுத்தில நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீரானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துக்கு எல்லாவித நன்மையை தந்துள்ள ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையும் கிருபையும் பொருந்த தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதே மாதிரி நீங்க எடுத்து நான் 1 சாமுவேல் 14 அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா அதுல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதாவது சவுல்ங்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேலுடைய ராஜா. இந்த சவுல் எப்படிப்பட்ட ராஜா அப்படிங்கிறத, சவுல் ராஜாவாக இல்லை, அவர் சும்மா அவங்க ஒரு கழுதைய, அவர் வீட்டில் உள்ள கழுதை தொலைஞ்சு போச்சு, அந்த கழுதையை தேடி போயிட்டு இருக்கும் போது தான் ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசி வருது. சாமுவேல் இன்னைக்கு கழுதையை தேடி ஒரு மனுஷன் வந்துட்ட வருவான், அவனை நினைச்ச இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த மனுஷனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ராஜாவாக ஆண்டவர் அவனை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னை பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதங்களை யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா இந்த சவுல் ராஜாவுக்கு கொடுத்திருந்தாரு. அவருக்கு என்ன செய்தாருன்னா கடைசியில ஆண்டவர் சொல்லிட்டார், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உன்னை அழைத்து இஸ்ரவேல்ல என்ன செய்திருக்கேன், ராஜாவா வைக்கிறேன். 15 அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தனா, சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். ராஜாவெல்லாம் அனுப்புறதுக்கு என்னதான் ஆண்டவர் அனுப்பினாரு, இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதை நீ கவனமா கேட்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ணது ஆண்டோடைய சித்தத்தின்படி அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கு. அதே சாமுவேல் தீர்க்கதரிசி இவர்கிட்ட சொல்றாரு, இப்பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்ல, அதை என்ன செய்யணும், கேட்கணும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அது நான் சொல்லல, நீ சொல்லல, உலகத்துல உள்ளவர் சொல்ல, பூமியில உள்ளவர் சொல்ல, யார் சொல்றா, சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேலர் ஏற்றிலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களை வழிவர்த்த செய்கையை நான் சில மனதில் வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன வழிநடத்தி கொண்டு வர்றாரு. அப்போ அமலேக்கருடைய பாதையில ஆண்டு போகல, ஆண்டவர் அவங்க தேசத்துக்குள்ள இல்லாம தான் ஆண்டவர் என்ன வழி நடத்தி வருகிறாரு.
வழிநடத்தி வந்த போதும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி ஆண்டவர் அவளை கானான் தேசத்தை பாலும் தேவன்ற கானான் தேசத்தை அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துல இவங்க பிரவேசிக்க முடியாதபடி இவங்க என்ன செய்யணும்னா அமலேக்கு வழிமறிக்கிறாங்க. இந்த வழிமறிச்ச செய்கைய நான் என்ன மனசுல வச்சிருக்கேன். அதனால நீ என்ன செய்யணும், இந்த அமலேக்க பூமியில இராதபடி அவரை முழுவதும் மடங்கடித்து அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஸ்திரீகள், புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், ஆடு மாடுகள், குதிரைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கு கொன்று போடணும் என்று யாருக்கு கட்டளையிடுகிறாரு, இந்த சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறாரு. என்ன பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறானா, சவுல் அதுக்கு இடத்துல நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சவுல் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதற்தரமானவைகளையும் இரண்டாம் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழிக்க மனதில்லாம அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு எதெல்லாம் அழிச்சுப்பட்டானா, உதவாதவைகள், அற்பமானவைகள், உதவாதவைகள் இவைகளெல்லாம் நிச்சயம் அழிச்சு போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய சத்தத்தை இவன் கீழ்ப்படுத்திருக்கானா. இவன் சும்மா இருந்த ஒரு மனுஷனை, அவன் கழுதையை தேடி போறவனை கூப்பிட்டு ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆண்டோடைய கட்டளை அவன் செய்யாம அவன் சுய புத்தியில ஆண்டவர் இதெல்லாம் அழிச்சு போடும், அமலேக்கு உள்ளது எல்லாமே அழிச்சிருந்தே ஆண்டவர் ஒரு பட்டியலே கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீ அழி அப்படின்னு. ஆனா இவர் என்ன செய்ய, முதல் தரமானது இரண்டாம் தரமானது எல்லாத்தையும் வச்சுட்டு உதவாதவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள் இதெல்லாம் அழிச்சிட்டாரு. அவருடைய ராஜாவையும் உயிரோட பிடிச்சிட்டாரு. யார தெரியுமா, ஆகாக்கு தான் அமலேக்கோட ராஜா. அந்த ராஜாவையும் அவர் என்ன அழிக்கல, அவரையும் உயிரோட பிடிச்சிட்டாரு. பிடிச்சு அவங்களெல்லாம் அழிக்க மனதில் அவங்கள ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் போன உடனே சவுல் சொல்றாரு, நீ சொல்லுமா நான் எல்லாத்தையும் செய்துட்டேன் அப்படின்னு. அருமையான தேவனுடைய எவ்வளவு பெரிய போய் பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாத்தையும் அழிச்சிட அப்படிங்கிறாரு. இவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ சொல்ல மாதிரியே நான் செய்துட்டேன் அப்படிங்கிறாரு. செய்யாம செய்தேன்னு சொல்றாரு. இவர் சுய புத்தியில சார்ந்துட்டாரு. சுய புத்திக்கு நல்லதெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு அவர் சுய புத்தி சொன்னதுனால ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம சுய புத்தியில போய் சார்ந்து இவர்கிட்டயும் போய் சொல்றாரு. போய் சொல்லும் போது செய்யாத செய்யும் போது ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு, இப்ப இதெல்லாம் என்ன சத்தம், இங்க ஆடு மாடுகள் சத்தம்லாம் கேட்குதே, இதெல்லாம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னச்சது, அது அமலேக்கு உள்ளதான், அது எதுக்காக கொண்டு வந்திருக்குன்னா என் தேவனுக்கு பலியிடறதுக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கையில இப்படிதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம். அது இதுக்காக தான் நாங்க செய்திருக்கோம். அநேகர் லஞ்சம் வாங்குவாங்க, கத்துக்கு பிரியமில்லாத வாழ்க்கை சம்பத்தியம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கடைசியா கண்டுபிடிச்சு கேட்டா சொல்லுவாங்க, இது கத்தோடைய கட்டடங்க, கட்டருக்கு என்ன செய்து காணிக்க அனுப்பதுக்கு, மிஷினரி அனுப்பதுக்கு, இது சர்ச்சு கட்டதுக்கு, அதனாலதான் நான் இதை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்டதான காணிக்கையில கத்த ஒரு நாள் பிரியமா இருக்க மாட்டாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த வசனத்துக்கு இருக்காரு. அந்த காணிக்கை கர்த்தருடைய சமத்துல என்ன செய்யாது போகக்கூடாது. ஒருவன் காணிக்கை செலுத்தினா அவனும் காணிக்கையா முதல்ல செலுத்தினா அவன் கத்துக்கு வந்தானா இருக்கணும். அதான் ஆண்டவர் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையை தான் ஆண்டவர் அங்கீகரித்தாரு. முதல்ல ஆபேல் அங்கீகரிக்க முடியும் இருந்தாதான் காணிக்கை அங்கீகரிக்கப்படும். விசாரிக்கணும் ஆண்டவர்கிட்ட. எதுனாலும் சும்மா போய் அவர் சாரல், அதாவது ரெபேக்காளை பார்க்கும்போது அவருடைய கர்ப்பத்துல 2 குழந்தை இருந்தது. ஆண்டவரே இப்படி 2 குழந்தை இருக்குன்னா எப்படி அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. 2 பிள்ளைகள் பிறக்கும், 2 பிள்ளைகள் இப்படி வருது, அப்படி இருப்பான், அப்படி இப்படி கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ரெபேக்காள் விசாரிக்கும் போது சொல்லி கொடுத்த ஆண்டவர் நீங்க ஒவ்வொருவரும் சொல்லி கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார், போய் விசாரித்தேன்னா உங்களுக்கும் சொல்லி தருவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் என்ன செய்தான், இதெல்லாம் வச்சுட்டு கர்த்தல பொய்யும் சொல்லிட்டான், நான் செய்யாததை செய்தே அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவர் சொல்றாங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கைக்கு தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் இப்படிப்பட்டதான காணிக்க கர்த்தர் ஒரு நாள் விரும்புகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்துக்கு பயப்படுற மேலதான் அவர் பிரியமா இருப்பார். அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி பார்ப்பார். அவருடைய வசனத்துக்கு நடுங்காம அவர் கட்டளை
கட்டளைக்கு கீழ்ப்படியாம நீங்க எந்த காணிக்கை சேர்த்தாலும் எதை சேர்த்தாலும் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டாங்கிறத நமக்கு வேதம் போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சொல்றாரு சாமத்தை இரண்டகம் பண்ணுதல். அதாவது இவன் என்ன சொன்னா இரண்டகம் பண்றான் அப்படின்னு. இரண்டகம்னா என்னது அப்படின்னு புரிச்சுடுங்க. உன்னை செய்வேன், ஆண்டவர் உன்னை செய்ய சொல்லி இருக்குது, செய்வேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம இருந்துட்டு செய்தேன்னு சொல்றது, இதுதான் இரண்டகம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த இரண்டகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இரண்டகத்தோட அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுடுங்க. அர்த்தத்தை புரிஞ்சாலும் இனி அப்படி நீங்க இரண்டகம் பண்ண மாட்டீங்க. என்ன பாருங்க, அதே 23ஆம் வசனத்தை பாருங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரியா இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த இரண்டகம் பண்ணுதல் எதுக்கு சரியா இருக்கான்? பில்லிசுனியம். அதான் நீங்க சேவனை வச்சுட்டாங்க, எங்களை சேவனை வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா, இதுக்கு தான் இந்த இரண்டகம் பண்ணுதல் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க பிள்ளைகளே, இந்த மாதிரி இரண்டகம் பண்ணாதபடி, சுயபுத்திர சாராதபடி, சவுலை போல ஆண்டவர் செய்ய சொல்றதை செய்த இன்னொன்னு செய்துன்னு சொல்லி பொய் சொல்லாதபடி நீங்க கர்த்தருக்கு பிரியமான இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? மென்மேலும் ஆசிரியத்தை என்ன செய்வாரு? உயர்த்துவாரு. இது அவன் சொல்றதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் உன்னிட்ட இருந்து ராஜபாரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கெஞ்சுறாரு, மன்னிக்கணும், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேனே. அவர் என்ன சொன்னார்? சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லாருன்னா, சாமுவேல் அவர் நோக்கி சொல்றாரு, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கல உத்தமனா இருக்கிற உடைய தோழனுக்கு அதை கொடுத்து விட்டார். ராஜபத்தை ஆண்டவர் கிழிச்சிட்டாரு, உன்னை விட உத்தமா இருக்கிற உன்னுடைய தோழனுக்கு அந்த ராஜபாரத்தை கொடுத்துட்டாருன்னு வந்து சொல்லிட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் சுயபுத்திர மேல சாய்ந்து இரண்டகம் பண்ணனால அவருடைய ராஜபாரத்தை இழக்க வேண்டியது இருந்து இன்னைக்கு நம்மளும் கூட இந்த தேவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க இதை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், நம்மளும் சுயபத்துல இருந்தா நம்ம ராஜபாரத்தை, நம்ம மேன்மைய, நம்முடைய உயர் ஸ்தலத்தை, நம்மள ஆண்டவர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அந்த உயர்ந்த அடைக்கலத்தை, ஒரு மேன்மைய நம்ம என்ன செய்ய வேண்டும்? இழக்க வேண்டியது இருக்கும், இழந்து போக வேண்டியது இருக்கும். அதனால சுயபுத்தி மேல சேர்ந்து ராஜபாரத்தை இழந்து போனது போல நம்ம இழந்து போயிடாதபடி கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து கர்த்தரை எல்லா வழிகளையும் சார்ந்து முழு இதயத்தோடு அவர் நம்பிக்கையாக இருந்து நம்முடைய பாதை எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோமானால் அவர் என்ன செய்வார்? நம்முடைய காரியத்தை எல்லாம் நினைச்சுவாரு, வாய்க்க பண்ணுவார். என ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துல 27ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம். கடல் யாத்திரை செய்றாங்க. யாரெல்லாம் செய்றாங்கன்னா, அந்த ராயருக்கு முன்னால யார் நிற்க வேண்டியது இருந்தது? பவுல் நிற்க வேண்டியது இருந்தனால கப்பல் யாத்திரையில நினைச்சாங்க, பவுல் போயிட்டு இருக்கிறாரு. பவுலோட கூட 276 பேர் போறாங்க. அப்ப பவுல் கூட தேவ ஆவியான இருக்கிறாரு, தேவன் பவுலோடு கூட இருக்கிறாரு. பவுலோடு கூட தேவன் இருந்ததுனால பவுல் சொல்றாரு, இந்த கப்பல் யாரானா ஜீவனுக்கு வருத்தம், நம்முடைய ஒவ்வொரு ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இன்னைக்கு நீங்க கப்பல் யாத்திரை இதுல போகாதீங்க, இது நம்ம என்ன சேர்த்து நம்ம ஜீவனுக்கு வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாகும் அப்படின்னு எச்சரித்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் கூட தேவ ஆவியான இருந்ததுனால அவர் எச்சரிக்கிறாரு. இந்த எச்சரிப்பை யார் கேட்கல? கப்பல் மாலுமி யார் சொன்னா? 100க்கு அதிபதி சொன்னதையும் அந்த கப்பல் எஜமான் சொன்னதையும் அதிகமா கேட்டான் ஒழிய பவுல் சொன்னதை கேட்கல. அவன் சுயபுத்தில மேல அவங்க சுயபுத்தில சேர்ந்து அவங்க அப்படியே அந்த கப்பலை பிரயாணம் செய்து போனாங்க. போகும்போது அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அடுத்த வருஷத்தை 13ஆம் வருஷத்தை பார்ப்பேன்னா, தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைக்கூடி வந்தது என்று எண்ணி அவிட விட்டு பெயர்ந்து திரைத்தாற்றிற்கு அழுகே ஓடினார்கள். அவங்க நம்ம நினைச்ச இடம் வந்துட்டு தென்றல் மெதுவாக எடுத்தோம்னா அவங்களுக்கு சந்தோஷம், அழகா அடிக்குது, அதனால நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம நினைச்சதும் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான காற்று, அந்த காற்றுக்கு என்ன பேர்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள 14ஆம் வசனத்தை வாசிங்க, இறக்கைதான் என்னும் கடுங்காற்று மோதிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில இப்படிதான், கொஞ்சம் ஆண்டவரை பாவம் தானே, சின்ன பாவம் தானே, சின்ன காரியம் தானே செய்யும் போது அது செய்யும் போது அழகா தான் இருக்கும். நம்ம
அங்க சந்தோஷமா தான் இருக்கும், மகிழ்ச்சியா தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நிரந்தரம் இல்ல, கொஞ்ச நேரத்துக்குள்ள குரோக்கிலே தானே ஒரு கொடுங்காற்று அவங்க மேல வீசிட்டு அப்படின்னு பாக்குறோம். நம்ம தெண்டலா இருக்கு, நல்லா இருக்கு, இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா, சுயபுத்தில சேர்ந்து செய்வீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு கொடுங்காற்று வீசும். அந்த கொடுங்காற்று பயங்கரமான சேதத்தை விளைவிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொடுங்காற்று எப்படிப்பட்ட காற்றா இருக்கும்? ஒரு வியாதிங்கிற கொடுங்காற்றா இருக்கலாம், அல்லது பண கஷ்டம் கடனுங்கிற கொடுங்காற்றா இருக்கலாம், அல்லது பிசாசின் தொந்தரவுங்கிற கொடுங்காற்றா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிற கொடுங்காற்றா இருக்கலாம். எந்த கொடுங்காற்றா இருந்தாலும் அந்த கொடுங்காற்று வீசிட்டுனா அந்த கொடுங்காற்று நம்மளை ரொம்ப சேதப்படுத்துறோம். அதனால நீங்க என்ன செய்யணும்? சுயபுத்தில போய் சாரும்போது பவுலுடைய தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கேட்காம அவங்க சொந்த புத்தில சேர்ந்து வந்ததுனால ஒரு கொடுங்காற்று வீசிட்டு, அந்த கொடுங்காற்று வீசுறதுனால காற்றும் மழையும் கப்பல் அடைப்பட்டு கொண்டு இருக்குது. பிழைப்போங்கிற எண்ணம் யாருக்குமே வரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெகு நாளாக இருந்துச்சு அந்த கப்பல்ல அவங்க கொண்டு வந்த சரக்கு, அந்த கப்பலோட தளவாடங்கள் எல்லாத்தையும் எடுத்து கப்பலை வீசுறாங்க. வீசுறாங்கலாம் ஒரு நிவாரணமும் இல்லை. அது பாருங்க, அநேக நாளாக அந்த 20ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் இந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டே இருந்தது அப்படின்றார். நீண்ட நாளாக சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, மழை அடிச்சுட்டே இருக்கு. கடல்ல இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அந்த நிலைமையை கற்பனை பண்ணி உங்க கண்ணுனால கொண்டு வந்து பாருங்க. சுயபத்துல சேராம, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கேளாம, தேவனுடைய மனுஷனுக்குள்ள இருந்து பேசுறத ஆண்டவர் தாங்க அறியாம அவங்க சுயபத்துல போனதுனால இவ்வளவு பெரிய கப்பல் சேதத்துல அவங்க அழகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது நீங்க 20ல கடைசியில பார்ப்பீங்கன்னா, இனி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முழுவதும் அத்து போயிட்டு, அவங்களுக்கு இனி தப்பி பிழைப்போங்கிற எண்ணமே எல்லாம் அந்த கடல்ல நினைச்சே நம்ம மறித்து போவோம்னு தான் நினைச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரே ஒரு தேவ பிள்ளை அந்த இடத்துல இருந்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அங்க நின்று, பவுலே நீ என்ன செய்யற, பயப்படாத, நீ என்ன செய்யணும், ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை செய்யற எல்லாரையும் உனக்கு என்ன செய்ய நான் தயவு பண்ணனே, உன் நிமித்தமாக நீ ராயருக்கு முன்னா நிற்கணும், என் சித்தம் நிறைவேறணும் உன்னை கொண்டு. அதனால நான் என்ன செய்யணும், உன் நிமித்தமாக இந்த 276 வரையும் உனக்கு தயவு பண்ணனேன் அப்படின்னு சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாலதான் அதை 276 படைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்றான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாத, நீ ராயருக்கு முன்பாக நிற்க வேண்டும், இந்த இதோ உன்னுடன் கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு நினைச்சார் ஆண்டவர் தயவு பண்ணாரு அப்படின்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய மனுஷன் அந்த இடத்துல இருந்ததுனால, அந்த பயங்கரமான புயல் காட்டினால ஆண்டவர் அலைப்பட்ட போதும் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தால அவங்க எல்லாரும் தப்பி பிழைச்சாங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய சேபத்துல சாராம தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் வைங்க. உங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு, ஆண்டோடைய பிள்ளைகளோடு, பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய பரிசுத்த ஆவியானோடு உங்க ஐக்கியம் இருக்குமானால், உங்க சுயபுத்தியை சாராம இருந்தேன்னா, நீங்க போற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்க வழிகள் எல்லாம் முழு நம்பிக்கை அவர் மேல வைக்கும் போது, உங்க பாதைகளெல்லாம் அவர் நினைக்கும் போது அவர் என்ன செய்வாருன்னா, உங்க பாதைகளை எல்லாம் அவர் என்ன செய்வாரு, செவைப்படுத்துவாரு, உங்களை நடத்துவாரு, உங்களை விசாரிப்பாரு, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் தருவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே மாதிரி கொடுங்காற்றும் சூறாவளியும் உங்க வாழ்க்கையில வராம இருக்கணும்னா நீங்க முற்றிலுமாக யாரை சாரணும், ஒரு ஆண்டவரையே நீங்க சார்ந்துக்கணும். சுயபுத்திரவில சாராதிய பாதையில எல்லாம் கத்த நினைச்சிட, முழு அரவர மனதோட சேராங்க, முழு இதயத்தோடு கத்தோட்ட நம்பிக்கை இருங்க. அப்பொழுது அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவருடைய பாதைகள் எல்லாம் நினைத்துக்கொள்ளு, பாதைகளை செவைப்படுத்துவார். வழிகள் எல்லாம் நீ போகும்போது, நீ வீட்டுல இருந்து புறப்படும் போது, எங்கேயா தொழில் செய்யும் போது, ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது, ஒரு வேலைக்கு போகும்போது, எல்லா காரியத்தை யாரை நினைக்கணும், சுயபுத்தியில நினைக்காத, நான் போயிடுவேன், இதெல்லாம் சாதிச்சிருவேன், இதெல்லாம் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போகாத. யாரை நினைச்சு போ, நீ ஆண்டவரை நினைத்துக்கொள், பாதையில் எல்லாம் நினைத்துக்கொள். ஜோமனு ஆண்டவரே போறேன், எனக்கு முன்னால போங்க, மோச அப்பதான் சொன்னான், அப்படி சமம் எனக்கு முன்னால போகலன்னு நீ அந்த இடத்துக்கு கொண்டு போதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவரே இந்த சமம்
சமூகம் எனக்கு முன்னாடி சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தாவே எழுந்தரணும்னு சொன்னாங்க. மோசே சொல்லும்போது எழுந்தரணும், ஆண்டவர் எழுந்தரணும் பிறகுதான் அவங்க அதுக்கு பின்னால போனாங்கன்னு பாக்குறோம். நம்மளும் கூட எங்க போனாலும் ஆண்டவரே எழுந்தருளுங்க, இப்படி சமம் எங்களுக்கு முன்னால் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலும் எந்த வழியில போனாலும் அவன் பாதையில எல்லாம், ஒரு பாதை ரெண்டு பாதை சொல்ல, எல்லா பாதையிலையும் கர்த்தரையே நினைத்துக்கொள், அவர் பாதைகளை செவைப்படுத்துவார். பாதைகளை செவைப்படுத்த அந்த உலகத்துல எவ்வளவு நாள் உன்னை வச்சிருந்தாலும், ஜீவனோட எத்தனை நாள் நீ இருந்தாலும், அவர் செம்மையான பாதையில, அருமையான பாதையில, செழிப்பான பாதையில உங்களை நடத்தி உங்களை, உங்க குடும்பத்தையும், உங்களோட குழந்தைகள் எல்லாரையும் ஆசிரித்து உயர்த்துவார். தேவன் தாமே இப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும், இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவிதமான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்ததாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. அவன் ஜெபிப்போம். ஆண்டவரே துதிக்கிற, ஆண்டவரே துதிக்கிறப்பா, துதியங்கத்துல வாசமா இருக்கு நல்ல தகப்பரே. இந்த அருமையான ஆண்டவரே சப்பா, இந்த ஜெப விளைக்கா நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நன்றி செலுத்துறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நன்றி செலுத்துறேன். விதைக்கப்பட்ட வசனங்கள் ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே அப்பா, 1 100 60 30 பலன் கொடுக்கணுமா ஜெபிக்கிறேன். சத்துரு குறைக்கப்படாத காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா, ஆண்டவர் இதுவரை அவங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் இன்று முதல் ஆண்டவரை தன் சுயபுத்திர சாராதபடி முழு இதயத்தோடு அன்பில இருந்து ஆண்டவரே உண்மையிலே நம்பிக்கை இருந்து அப்பா வழிகளை எல்லாம் பாதையில எல்லாப்பா உங்களையே நினைத்து கொள்ளட்டப்பா. நினைத்துக் கொள்ள பாதையில் எல்லாம் சபைப்படுத்துற தேவா, ஒவ்வொருடைய பாதையின் கத்தை சபைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை காத்தும் ஆண்டவரே, நாங்கள் சுயபுத்தில சாராதபடி முழு இதயத்தோடு ஆண்டவரை மேல் நம்பிக்கை இருந்து என் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள்ள ஆண்டவரை எங்களை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உண்மையே சார்ந்து கொள்ள முடியாத கிருபைகளை கொடுங்க. அப்படியே நடத்துற மேலான தயவுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் ஜெபங்களுக்கு அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.